ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகிளம் சேனல். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு 11 நாளைக்கு முன்னாடி செம்பருத்தி செடி பதியம் போட்டிருந்தோம். அதுதான் 4 செடி ஊனியிருந்தோம். 4 செடியிலையுமே நல்லா துளிர் வந்திருக்கு. இதில் நான் ஃபாலோ பண்ண சின்ன சின்ன டிப்ஸு தான் இது எல்லாமே துளிர் வர்றதுக்கு காரணம். முதல் விஷயமா நம்ம கற்றாழை ஜெல்லு கீழே வேருக்கு சீக்கிரமாக வேர் பிடிச்சி துளுக்கணும் அப்படின்னு கற்றாழை ஜெல் அப்ளை பண்ணோம். அதே போல் முனியில் சின்ன பீஸாக உள்ளே சொருகி விட்டுருந்தோம். எந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே துளிர் வந்திருக்குன்னு பாருங்கள். இது செம்பருத்தி செடிக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த செடி பதியம் போகிறீங்கனாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே நல்லா துளிர் வரும். அதே போல் நல்ல வெயில் உள்ள இடத்துலவே வைக்கக்கூடாது. வெளிச்சம் உள்ள இடத்துல, வெயில் படாமல் உள்ள இடத்துல வச்சிங்கனாலே போதும். நம்ம செம்பருத்தி செடியை பதியம் போட்டுட்டு நல்லா ஒரு கவர் போட்டு டைட்டாக கட்டிட்டோம் அப்படின்னா 2 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி ஊற்றினாலே போதும். ஈரப்பதம் இருக்கும். நம்மளுக்கு நல்லா ஒரு 10 நாளில் இந்த அளவுக்கு துளிர் விட்டு வந்துடும். இதை நம்ம ரீப்ளான்டிங் ஒரு 25 நாள் கழித்து பண்ணோம் அப்படின்னா நல்லாவே அதுக்கப்புறம் நல்லா துளிர் விட்டு நல்லா செம்பருத்தி செடி தலைய ஆரம்பிச்சிடும். இது இதே மெத்தடில் நீங்கள் மல்லிகைப்பூ செடி, அதே போல் ரோஸ் செடி எல்லாமே பதியம் போடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.